ஹாய் காய்ஸ், இன்னைக்கு லவ் லைன்ஸோட நம்ம தேர்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக செகண்ட்ல எதோட கம்ப்ளீட் ஆயிருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி ரெண்டு பேருமே பக்கத்தில் இருந்துமே பார்த்த மாதிரி இருக்கும். இப்போ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். அவங்க என்னதான் அங்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்துலேயே நின்று இருந்தாலும் அவங்க பார்த்துருக்கவே மாட்டாங்க, அப்படியே கிளம்பி தனித்தனியாக போயிருப்பாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவளோட ஹஸ்பண்டோட ஆஃபீஸ் பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால அவளுமே வந்திருப்பா, ஃபேமிலி பார்ட்டிங்கிறனால. அங்கே இருந்தவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி சீஃப் கெஸ்ட் யார் வரதா இருக்கும் அப்படின்னா, இந்த கேமிங் கிளப்போட CEO தான் வர்ற மாதிரி இருந்திருக்கும். கடைசியில அவர் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் அங்க அதுல பார்ட்டிசிபேட் பண்ற மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம் வராங்க, இன்க்ளூடிங் அந்த குன்ஷன் கேரக்டர், அதாவது ஹீரோ பண்ணன கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்ப கண்டிப்பா ஹீரோ வருவான் அப்படிங்கிற ஒரு தாட்டோட இவன் என்ன பண்றா, உடனே போய் ஹீரோனுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றான். இந்த மாதிரி நீ தேடிட்டு இருந்திய ஒருத்தன், அவன் இப்ப இங்க வரியா அப்படிங்கிற மாதிரி அவங்கள உசுப்பேத்த அவங்களும் டக்கு டக்குன்னு கிளம்பி இந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கே வந்துடுறாங்க. இவங்களுமே ஆசாசியா உள்ள பாக்குறாங்க. பட் வந்திருக்கிறது ஹீரோ கிடையாது, குரூப் B-ல இருந்த ஒருத்தன் தான். இதனால பார்த்தோன்னே அப்செட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க ஃப்ரெண்ட் அவங்க கிட்ட கூப்பிட்டு போய் நிக்க வச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்களோட போனுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வருது, இந்த மாதிரி கேம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சோ இவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, B-ல இருக்கிற குயின் இங்க இருக்கேன் அப்படின்னா, அப்போ அங்க யார் இருப்பா, ஆப்வியஸா அது ஹீரோ தான். சோ இதனால இவங்க அவசர அவசரமா அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. போறப்ப ஃப்ரெண்டு கிட்ட இங்க பாரு, நான் தேடுற ஆள் இவன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அங்க கேம் நடக்கிற அந்த கிளப்புக்கு லாஸ்டா இவங்க மட்டும் தான் இருந்திருப்பாங்க போல. அங்க ஒரே ஒரு பாக்ஸ் தான் இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறாங்க. எடுத்துட்டு அவசர அவசரமா உள்ள போறாங்க. காஸ்டியூம் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அந்த கேரக்டரோட பர்பஸ் என்ன அப்படிங்கறது பார்த்தா, இவங்க ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர். இங்க மேயர், ஓல்டு மேயர் காணாம போயிருப்பாங்க. சோ அதனால அவரை கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த மேயரோட ஓல்டு பேட்சை எடுத்து புதுசா மேயரா இருக்கிறவங்க கிட்ட போய் கொடுக்கணும். இவங்களுக்கு இப்ப 2 டாஸ்க் இருக்கும், அதை அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ஆனா இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு இல்லாம ரொம்ப சிம்பிளா இருந்திருக்கும். எப்பவுமே அந்த டோர் இருக்கு இல்லையா, அதை ஓபன் பண்ணோன்னு ஹீரோ தான் வெல்கம் சொல்லுவான். ஆனா இந்த டைம் ஹீரோவுமே வரல. இவளுக்கு என்னன்னே புரியல, ஒரு மாதிரி குழப்பமாவே இருக்கு. அப்படியே உள்ள போனா அங்க இருக்கிற செட் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். அதுக்கப்புறமா ஃபர்ஸ்டா போற இடம் இந்த ஹீரோவோட ரூம் தான். உள்ள பார்த்தா அவன் தான் இருக்கா. பக்கத்துல கூட இருந்து ஒருத்தர் கிட்ட பேசிட்டு இருக்கான். இப்படி இவங்க வெளியில நின்று ஒட்டு கேட்கிறப்போ, அங்க கூட பேசிட்டு இருந்தவர் வெளியில யாரோ ஒட்டு கேட்கற மாதிரி இருக்குன்னு கண்டுபிடிச்சாரு. யாருன்னு சொல்லிட்டு ஹீரோவும் செக் பண்ண போனா, அதுக்குள்ள ஹீரோயின் என்ன பண்ணிடுறான்னா, அவசரமா இறங்கி ஓடுறா. இதை தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோ விண்டோல பாத்துறான். ஹீரோயின் போறதையுமே பாத்துறான். அப்புறம் ஃபர்ஸ்ட் காணாம போன மேயரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இடத்துல போயிட்டு அவகிட்ட இருக்கிற அந்த கோல்டு பாரை கொடுத்துட்டு அதுக்கு தேவையான கீயையும் வாங்கிட்டு செக் பண்ணலான்னு சொல்லிட்டு வரா. ஆனா இவளுக்கு இந்த இடமே ரொம்ப புதுசா இருக்கு. பிகாஸ் நிலா கூட இந்த டைம் பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறமா இவன் அந்த மேயர் வீடுன்னு சொல்லிட்டு ஒண்ணு வந்திருப்பாளையா, அதை பார்த்தா இந்த இடத்த இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி ஞாபகமே இருந்திருக்காது. ரொம்ப டவுட்டாவே இருக்கும். சரி உள்ள போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா கதவை திறந்துட்டு உள்ள போனா அங்க ஒரு ஸ்டிக் நோட் இருக்கு. அதுல என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி மேயர் இறந்ததுக்கு அப்புறமா அவங்களோட ஃபேமிலியும் சூசைட் பண்ணிட்டு இறந்துட்டாங்க. ஆனா இந்த வீட்டுல அவங்களோட ஆன்மா இன்னுமே சுத்திட்டு தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்க. இங்க இவங்களுக்கு கதி கலங்குது. பேய்னா யாருக்கு தான் பயமா இருக்காது. அப்படியே மெதுவா இருந்தாலும் பரவாயில்ல, எப்படியாச்சும் அந்த பேட்சை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறத மனசுல வச்சுட்டு தைரியத்தோட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி போறாங்க. உள்ள போனவங்களுக்கு அந்த பேட்ச் எங்க இருக்கு அப்படிங்கறத அவங்க பார்த்துட்டாங்க. இரும்பு கூடு மாதிரி இருக்கு, அதுக்குள்ள கையை விட்டு அப்படியே அந்த பேட்சை எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு ஓடலான்னு பார்த்தா அதுக்குள்ள பின்னாடி இந்த ஆவி மாதிரி புகையா கிளம்ப ஆரம்பிக்குது. இந்த அம்மாவுக்கும் டர்ரு கிளம்புது. ஐயோ இப்ப என்ன பண்றது, எப்படியாவது ஓடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தள்ளிப்போன்னு சொல்லிட்டு அவங்க பட்டுக்கு ஓடி வராங்க. ஆனாலும் அவங்களால முடியல. இது அவங்கள சுத்தியே வரனால பயந்து போன இவங்க தவறி அப்படியே கீழேயே விழுந்துடுறாங்க. ஐயோ இப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்கும் போது டக்குனு கதவை திறந்துட்டு யாரோ உள்ள வர மாதிரி இருக்கு. வேற யாரும் கிடையாது, அது ஹீரோ தான். உள்ள வந்தவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இது புதுசா பில்ட் பண்ணிருக்கிறது, இது ஒரு ஹாண்டட் ஹவுஸ். முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும், பட் நாங்க பண்ணல. சரி ஓகே, அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரோட கன் எடுத்து இந்த பறந்துட்டு இருக்க அந்த ஆவி மாதிரி இருக்கு இல்லையா, அதை ஒரு ஷூட் பண்றாரு. அது அப்படியே வெடிச்சு ஃபுல்லா ரோஸ் பெட்டல்ஸா விழுக ஆரம்பிச்சிருது. அப்படியே அவங்கள சுத்தி அது அப்படியே பறந்து மலையாட்ட விழுக, அந்த மொமெண்ட்ல ஹீரோயின் ஹீரோவை அப்படியே ரசிச்சபடியே பார்த்துட்டு இருக்காங்க. பயந்து போய் கடந்தவங்களுக்கு இது ஒரு ஸ்பெஷல் மூமெண்டாவே மாறிடுது. அதுக்கப்புறமா ஹீரோ சரி பயப்படாம அப்படியே எந்திரிச்சு வெளியில வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி வெளியில கூப்பிட்டுட்டு வரான். அப்படி கூப்பிட்டு வரும்போது இந்த வீட்டை தாண்டுற வரைக்கும் கொஞ்சம் பயமா தான் இருக்கும். ஸோ அதனால என் கையை பிடிச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆனாலும் ஹீரோயின் கீழே விழுந்தாலும் மீசல மண்ணோட்டாத மாதிரி அதெல்லாம் தேவை கிடையாது, அசால்ட்டா தாண்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 அடி எடுத்து வைக்கிறாங்க. டக்குன்னு மறுபடியும் பயப்படுறாங்க. அப்புறமா ஹீரோவோட கையை பிடிச்சிக்கிறாங்களா, பிடிச்சிட்டு இந்த மாதிரி மறுபடியும் உங்ககிட்ட கன் இருக்கு, எடுத்து அதை ஷூட் பண்ணீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஃபர்ஸ்ட் நம்ம மாட்டேன்னு தான் சொல்றாரு. ஆனாலும் இந்த மூஞ்சி இப்படி கேட்டதுக்கு அப்புறமா நோ சொல்ல தோணல. மறுபடியும் என்ன பண்றாரு, கன் எடுத்து அதை ஷூட் பண்றாரு. ஷூட் பண்ணோன்னு இதுக்கு முன்னாடி பெட்டல்ஸா வந்துச்சா, ஆனா இப்போ இந்த மின்மினி பூச்சி இருக்கு இல்லையா, அதுவா வருது. அது மாதிரி டல்லா இருக்கிற இடத்துல பயங்கரமான ஒரு வெளிச்சமா வருது. அங்கங்க
மின்னிட்டு ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது. அதை பார்த்து ஹீரோயின் இன்னுமே வாயை பொழந்து போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இது பக்கத்தில் இருப்பாங்க, அதையும் ஷூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அவரும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணுறாரு. ஆனால் இந்த டைம் பார்த்து ஃபுல்லாக பட்டர்ஃப்ளையாக இருக்குது. அதை பார்த்து அவங்க அப்படியே அசந்து போயிடுறாங்க. என்னடா இவ்வளோ அழகழகாக அம்சமாக செஞ்சு வச்சிருக்கீங்க, இதெல்லாம் எப்படிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டால் அதை உருவாக்கினவங்க கிட்ட தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கன் எடுத்து உள்ள வச்சுட்டு உன்னோட கோட்டா முடிஞ்சு போச்சு, நீ வா ஃபர்ஸ்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி கூட்டிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறமா 2 பேருமே நடந்து முன்னாடி வந்துடுறாங்க. அப்போ ஹீரோயின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நீங்க எப்படி கரெக்டாக வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டா எனக்கு அலர்ட் வந்துச்சு அதான் நான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இருந்தாலும் இவங்க விடல. ஹீரோயினுக்கு வந்துட்டு ஹீரோ வந்துட்டு தனக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லணுங்கிற ஆர்வத்தினால அவங்க திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்காங்க. இவ்வளவு தூரத்துல இருக்கே மேயர் விட நீங்க எப்படி டக்குன்னு வந்தீங்க கரெக்டா அப்படிங்கிற மாதிரி கேட்டா, அட நான் பக்கத்துல தான் அந்த பக்கம் இருந்தேன், அலர்ட் வந்துச்சு அதனால வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது டக்குன்னு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஹேண்ட் கஃப் எடுத்து இவங்க கையோட சேர்த்து லாக் பண்ணிக்கிறாங்க. என்ன இது அப்படின்னு கேட்டா, நீ தான் இன்னும் மேயர் ஆகல, அதோட பேட்ச் கூட என்கிட்ட தான் இருக்கு, ஸோ இப்போ நம்ம மேயரை தான் கண்டுபிடிக்க போறோம், அதனால நீ என் கூட வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மேயரோட ஆஃபீஸ்க்கு தான் வந்திருப்பாங்க. கரெக்டா அங்க உள்ள வர்றப்பதான் இந்த ஃபெங்கு வருவாரு. அதை பார்த்து பயந்து போய் 2 பேருமே ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்பதான் அவங்க நோட் பண்றாங்க அங்க இருந்த மேப்பை. அதுல வந்துட்டு ஏதாச்சும் ஒரு க்ளூ கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கும்போது இருக்கிற எல்லா ரூமே விட ஒரே ஒரு ரூம் மட்டும் சைஸ் வந்து பெருசா இருக்கும்ல, ஏன் அதுக்குள்ள வந்துட்டு சீக்ரெட் ரூம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு டவுட் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம அங்க போலான்னு சொல்லிட்டு அதுக்குள்ள போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ 2 பேருமே அந்த ரூம்ல போய் செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்க போறாங்க. அங்க போய் ஒன்னொன்னா வந்துட்டு ஓப்பன் பண்ணி செக் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க ஒரு இடத்துல ஒரு செவரு மட்டும் ஒரு மாதிரி இருக்கும். இவங்களுக்கு டவுட் ஆயிட்டு ஹீரோயின் போய் பக்கத்துல அப்படியே கை வைப்பாங்க. ஆட்டோமேட்டிக்கா அது ஓப்பன் ஆகும். அவங்க நினைச்ச மாதிரி இங்க ஒரு சீக்ரெட் ரூம் இருக்கு, உள்ளதான் வந்து மேரியை கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. டக்குனு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் அவர் அவசரமா அவுத்து விட்டுட்டு இருப்பாங்க. அப்போ இந்த ஹீரோ என்ன பண்ணிடுறாப்ல அப்படின்னா அப்படியே அவர்கிட்ட இருந்த கீயை வச்சு ஹேண்ட் கஃபை எடுத்து அங்க இருக்கிற சேரோட வந்துட்டு லாக் பண்ணிடுறாரு. என்னடா பண்ற அப்படிங்கிற மாதிரி கேட்டா, இதுக்கப்புறம் உன்னோட உதவி எனக்கு தேவையில்லை, நான் நினைச்சது கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா இப்பதான் யூஸ்லயே பேட்ச் எங்கிட்ட இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இந்த பேட்சையும் சரி இந்த கீயும் சரி இவங்க 2 பேர் ஒளிஞ்சிருக்கும் போதே இவர் வந்துட்டு ஆட்டையை போட்டிருப்பாரு. இங்க ஹீரோயினுக்கு நெஞ்சே வெடிச்சிருச்சு. அட பாவி என்னடா இப்படி ஏமாத்திட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. அவன் அப்படியே பக்கத்துல வந்துட்டு போன டைம் நீ என்ன நம்ப வச்சு ஏமாத்தினியா, அப்போ உனக்கு நல்லா இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா ஹீரோ வந்துட்டு இந்த மேயரை ஓல்டு மேயர் வந்துட்டு காப்பாத்திட்டேன் அப்படிங்கிற ஒரு பெருமையோட கூட்டிட்டு போறாரு. கூடவே வந்துட்டு இந்த பேட்சும் இருந்திருக்குமா, அதனால அவர் தான் அடுத்த மேயர் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு கிளாப் பண்ணிட்டு இருப்பாங்க. அதோட அந்த கேமுமே முடியுது. ஹீரோயினுமே அங்க உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. எப்படி ஏமாத்திருக்க நீ, உன்கிட்ட இருந்து இன்னும் கொஞ்சம் நான் கத்துக்கணும் போல அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஹீரோவையும் பார்த்துட்டு இருக்காங்க. கேம் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு வெளியே வந்து கேப் புக் பண்ணிட்டு ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆல்ரெடி அங்க வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கும். அப்பதான் ஹீரோ வந்து வெளியே வராரு. அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இவங்க வந்து கேம் இல்லாம வெளியே வச்சு பாக்குறது. அப்போ கூட அவங்களுக்குள்ள வந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அவர் அப்படியே கொடைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது தெரியுது. சரி ஓகே நம்ம கிட்ட இருக்க கொடையை கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தின்னிட்டுனா இவன் கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டேங்கிறானா. அதுக்கு பதிலாக இன்னொரு பொண்ணு அங்க ஒர்க் பண்ற பொண்ணு வந்துட்டு இந்தாங்க கொடைன்னு கொடுக்கவும் அதை வாங்கிக்கிறாப்ல. அந்த அட்லீஸ்ட் அவங்க கிட்ட இருக்கிறது கொடுக்கணும்னு நினைச்சதுக்காக வந்து திரும்பி பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிருக்கலாம். ஆனா கொஞ்சம் கூட திரும்பாம அவர் பாட்டுக்கு அப்படியே போயிடுறாரு. இங்க ஹீரோனுக்கு பயங்கரமா கடுப்பாயிருது. ரோட்ல போறவங்க கூட இந்த அளவுக்கு ட்ரீட் பண்ணிருக்க மாட்டான், நீடா அதுக்கு மேல இருக்க, இத்தனைக்கும் உங்க கூட 3 கேம் விளையாண்டு இருக்கனே அப்படிங்கிற மாதிரி கடுப்புல நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு தோணுது இது வெறும் கேம் தான், கேமா பார்த்துருக்கணும் போல, நம்ம தான் ஓவர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு நெக்ஸ்ட் வேலைக்கு எதாவது ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃப்ரெண்ட் கூட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா பெருசா இது வரைக்கும் எதுவும் கிடைச்ச பாரு இல்ல. இருந்த அமௌண்ட்டுமே வந்துட்டு ஆல்மோஸ்ட் எல்லாம் காலி ஆயிடுச்சு. ஸோ கூடிய சீக்கிரம் இன்னொரு வேலையை தேடணும் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா சரி ஓகே மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் மார்க்கெட் வந்திருப்பாங்க. அங்க வந்து அவங்களுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே வந்துட்டு எடுத்துட்டு இருக்காங்க. அப்படியே கரெக்டா போயிட்டு அங்க ஒரு ஜூஸ் பாட்டில் இருக்கும். அது மேல கை வைக்கிறாங்க. கரெக்டா ஆப்போசிட்ல இருந்துட்டு இன்னொருத்தரோட கை வந்து அதுல வருது. இவங்களும் ஃபர்ஸ்ட் நான் தானே வச்சேன், நான் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கிறாங்க. அந்த பக்கம் அவங்களுமே இழுக்கிறாங்க. ஒரு பாயிண்ட்ல வந்த கோவத்துக்கு இவங்க அதை நல்லா பிடிச்சி இழுத்துறாங்க. இதனால ஸ்லிப் ஆகி அவங்க அப்படியே அவங்களோட செப்பல் கலந்து ஆப்போசிட்ல போயிட்டு விழுந்துருது. ஸோ இவங்களும் யாரா அது இப்படி பிஹேவ் பண்ணது அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு தத்தி வந்து இப்படி எட்டி பார்த்தா அது வேற யாரும் கிடையாது, ஹீரோ. ஆனா ஹீரோ அப்போ கூட கண்டுக்காம அவன் பாட்டுக்கு அவங்களோட செப்பல் இந்த பக்கமா ஓரமா எடுத்து வச்சுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான். இங்க ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்னடா நீ இப்படி இக்னோர் பண்ற அப்படிங்கிற மாதிரி. சரி இருந்தாலும் பரவாயில்ல கிடக்குது போ அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு அவங்களும் வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. பார்த்தா முன்னாடி தான் வந்துட்டு ஹீரோ போயிட்டு இருப்பாரு, பின்னாடியே ஹீரோயினுமே போயிட்டே இருப்பாங்க. ஒருமே திரும்பி பார்த்துட்டே போயிட்டு இருக்குது, என்ன இந்த பொண்ணு நம்மள ஃபாலோ பண்ணுது அப்படிங்கிற மாதிரி. ஆனா ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு தான் போறாங்க. அவங்களும் இவன் இங்க இந்த பக்கமா போயிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே போறாங்க. லாஸ்ட்ல கேட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா எதுக்கு நீ என்ன ஃபாலோ பண்றீங்கிற மாதிரி கேட்டா, யார் உங்களை ஃபாலோ பண்றா அப்படிங்கிற மாதிரி கேட்கவுமே கரெக்டா உள்ள இருந்து அந்த புரோக்கர் வெளியே வந்தாரு. என்ன மேடம் கடைக்கு போயிட்டு வரீங்க போல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டே வெளியே வரவும் தான், ஓ இந்த வீட்டுல மேலதான் இருக்கா போல அப்படிங்கிற மாதிரி ஹீரோக்கு வந்து புரியுது. அப்பதான் அந்த புரோக்கர் சொல்றாரு, இந்த மாதிரி இவர் தான் இந்த வீட்டை வந்துட்டு வாடகைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி
போய் ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா அது கிடைக்கல. சரி அதுதான் வேற ஏதாவது பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, இல்ல இவர் வந்துட்டு இங்க இருந்து எனக்கு ரொம்ப பக்கம், அதனால எனக்கு இந்த சைடு தான் வேணுங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. இவங்களும் அப்படியே சரி சரின்னு சொல்லிட்டு மேலே போனவங்க மேலே நின்று கூலா ஆப்பிள் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது, அதுவும் அவங்களோட தான், பேசாம இதை வேணா ரெண்டுக்கு உள்ளாமா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தோணும். ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு இப்போ வேலை இல்லாமல் இருக்காங்க இல்லையா. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு நோட்டீஸ் மாதிரி ஒரு பேப்பர்ல வந்துட்டு எழுதிட்டு வேணும்னே ஹீரோவை தாண்டி போய் அங்க இருக்கிற அந்த செவுத்துல வந்துட்டு அதை ஒட்டுறாங்க, இந்த மாதிரி வாடகைக்கு அப்படிங்கிற மாதிரி. ஹீரோக்குமே இந்த சரௌண்டிங்ல தான் வேணும், அதுவும் அவன் பார்த்த வீட்டிலே கீழே இல்லாம மேலே கிடைக்குதுன்னா ஓகே சொல்லாம எப்படி இருப்பான். ஸோ ஆனாலும் அவனுக்கு வாண்டடா போய் கேட்கறதுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பண்ணின வேலை அப்படி. அதனால அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அவனோட ஃப்ரெண்டு கிட்ட காங்க இருக்கலையா, அவங்கிட்ட போய் எப்படியாவது அந்த வீட்டை மட்டும் ரெண்டுக்கு நீ பிடிச்சி கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதனால ஹீரோட ஃப்ரெண்டு காங்க இருக்கலையா, அவன் வந்து கிளம்பியே வந்துடுறான். வந்து ஹீரோயினை பார்த்துட்டு இந்த மாதிரி வீடு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த அம்மாவும் ஃபர்ஸ்ட் வந்துட்டு எல்லாத்தையும் காட்டுறாங்க. ஆனாலும் அவன் வந்துட்டு கொஞ்சம் நஞ்ச குறையில அவ்வளோ குறை சொல்றான். காத்தோட்டமா இருக்கணும், ஜன்னல்ல சின்னதா இருக்கு, ரூமுமே அவ்வளோ விலாசமா இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒன்னொன்னா சொல்லிட்டு இருக்கா. அதுக்குள்ள ஹீரோயினுக்கு ஒரு கால் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த பக்கமா போயிருவாங்க. இப்போ ஹீரோ வந்துட்டு ஆல்ரெடி அவங்களோட ஃப்ரெண்டு கூட வந்துட்டு காலில் தான் இருந்திருப்பாங்க. அதனால கீழே நின்று எதுக்கடா இவ்வளோ குறை சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு அந்த வீடு வேணும், நீ பாட்டுக்கு ஏதாவது பேசி முடிச்சு விட்றாத அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த பக்கமா ஹீரோயின் வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட ஓவரா ஏதாவது குறை சொல்லிட்டே இருக்காண்டி, எனக்கு என்னமோ இதெல்லாம் செட் ஆகுமோன்னு தோணல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட ஹீரோ, போச்சுடா அவன் முடிவே பண்ணிட்டா கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி புலம்புறாரு. அப்போ அவங்களோட ஃப்ரெண்டு கொஞ்சம் பேசாம இருடா நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இப்போ கரெக்டாக ஹீரோயின் வந்ததுக்கு அப்புறமா அவங்கள பேச கூட இல்லை, எனக்கு இந்த வீடு ஓகேங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இங்க ஹீரோயின் இப்பதானே இவ்வளோ குறை சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டா, இல்ல இப்போ யோசிச்சு பார்த்தேன், எனக்கு என்னமோ இதுவே ஓகேன்னு தான் தோணுது. ஏன்னா நான் இருக்க போறது என்னமோ ஒரு 3 மாசம் தான். சொல்ல போனா நான் இங்க இருக்கிறதுக்கு முக்கியமான ரீசனே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இடம் தான். ஏன்னா சின்ன வயசுல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் வந்துட்டு என்னோட ஃபேமிலி கூட வந்து நான் இருந்தேன். ஸோ அதோட ஞாபகார்த்தமாகவும் இருக்கும். அதே மாதிரி நான் வந்துட்டு உங்களுக்கு 3 மாசத்தோட ரெண்டை வந்துட்டு ஒட்டுக்கா சேர்த்து பே பண்ணிடுவேன், இது ஃபுல்லாவே நான் எடுத்துக்கிறேன், உங்களுக்கு ஓகேனா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவங்களும் யோசிச்சு பார்த்துட்டு வேலை வேற இல்லை, பேசாம கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால ஃபுல்லாவே வந்துட்டு ரெண்டுக்கு எடுத்துறாங்க. அப்புறம் என்ன, ஹீரோயின் இங்க தங்க முடியாது, ஆப்வியஸா அவங்க கிளம்பிதான் ஆகணும். அதனால அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அப்படியே அவங்களோட ஃப்ரெண்டோட காஃபி ஷாப்க்கு வந்து வந்துடுறாங்க. ஏன்னா அங்கேயே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஆக்சுவலா அவர் வந்துட்டு ஹீரோயின் வீட்டுக்கு போறதுக்காக எல்லாமே பேக் பண்ணிட்டு இருப்பாரு. அப்பதான் அவருக்கு ஒன்று ஞாபகம் வருது. அவர் டிராவல வந்துட்டு அவரோட அப்பா கூட சேர்ந்து எடுத்து ஒரு போட்டோவை எடுத்து பாக்குறாரு. அவர் தூங்கி நிற்கும் போது அவருக்கு வந்து ஒரு கனவு வந்திருக்கும். அந்த கனவுல வந்துட்டு ஒரு சில பில்டிங் வந்து அப்படியே இடிஞ்சு விழுந்து அதனால நிறைய பேத்துக்கு அடிபட்டு அப்படி இந்த ஸ்ட்ரக்சர்ஸ்ல வந்துட்டு தூக்கிட்டு போற மாதிரி இருந்திருக்கும். அதுல சின்ன பையனா இருக்கிற ஹீரோ வந்துட்டு அதை போய் பாக்குற மாதிரியும் டக்குன்னு அப்படியே அவருக்கு முழிப்பு வருது. இதோட இந்த 3rd எபிசோடு இங்க கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இனி நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். டாடா பாய்.